தளபதி ஒவ்வொரு சீனும் செதுக்கி இருக்கிறாங்க, தளபதிக்காகவே பண்ணிருக்கிறாங்க. தளபதி தரிசனம் சூப்பர். எனக்கு கான்செப்ட்ல இல்ல, தளபதி தான் பெருசு. வேற மாதிரி இது சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர் வேற மாதிரி பிளாஸ்ட் நாங்கள் செமையா என்ஜாய் பண்ணோம். ஸோ சூப்பராக இருந்ததுங்க. பொண்ணை புலி மாதிரி வளர்க்க சொல்லி தளபதி சொல்லியிருக்காரு. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போர்லாம் இல்லை சார், எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் படம்னால அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு, அவள் தான். படத்தில் வந்து எல்லாருமே தைரியமாக இருக்கணும், எல்லா மதமும் ஜாதியும் இல்லாமல் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் தளபதி சொல்லியிருக்காரு. மாற்றம் வரும்னு சொன்னார், கண்டிப்பாக அது வந்துருச்சு. இல்லை சார், குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அது மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. மறுபடியும் வந்து பார்ப்போம். வேற மாதிரி சார். அவர் அண்ணன் நடிப்புக்கு நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. வேற மாதிரி படம் வேற லெவல். தளபதி தரிசனம் ஆல்வேஸ் வெயிட் பண்ணாலும் வேற லெவல் தரிசனம். 6 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் தளபதியை வந்து நாங்கள் பார்த்துருக்க வேண்டியது. தளபதின்னு பார்க்க வேண்டியவரை மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப 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 கொடுத்து வச்சுருக்கோம். லாஸ்ட் மூவி இட்ஸ் அ பிளாஸ்ட் மூவி ஆஃப் த தளபதி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பட் வி ஆர் கோயிங் டு மிஸ் யூ தளபதி ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன். பட் டெய்லியுமே உங்களை ரியல் ஹீரோவாக நாங்கள் இனிமேல் பார்க்க போகிறோம் அப்படின்றது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தமிழ்நாடு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் படத்தோட மெயின் கான்செப்டாகவே இருக்குது. ஸோ ஜாதி மதம் இதனால வந்து நம்ம வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ அப்படி அந்த ஜாதி மதத்தால் நம்மளை பிரித்து வச்சுருக்கவங்கள நம்ம ஒன்றா இருந்தோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு அப்படின்றத நம்ம எப்போவுமே தனியாக காட்ட முடியும் அப்படின்றது தான் படத்தோட தீமாவே இருக்குது. சான்ஸே இல்லைங்க. தளபதி மூவி ஏதோ லாஸ்ட் மூவி போர்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அண்டு கிளைமேக்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இட்ஸ் லைக் ஹாலிவுட் லெவல் கிளைமேக்ஸு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத. நைஸ் கிளைமேக்ஸ், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் மெயினாக என்ன அப்படின்னா, தளபதியோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறது சின்ன சின்ன குட்டி குட்டி குழந்தைங்க. அவங்க இந்த மூவியை பார்க்க முடியல அப்படிங்கிறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. பிகாஸ் குழந்தைங்களுக்காகவும் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்காகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெசேஜ் கொடுத்துருக்காரு தளபதி. ஸோ சைல்டு அப்யூஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வந்து ரொம்ப நார்மலாக ஆகிடுச்சு அப்படின்றத. ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்க்கணுன்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ யா, தளபதி ஆல்வேஸ் பிளாஸ்ட்டுங்க, வேறு லெவல். அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பட் மூவியில் அப்படின்னு இல்லாமல் லைவில் எங்கள் தளபதியோட ஆக்ஷனை பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது ஓகே. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்கள் குழந்தைங்க தைரியமாக இருக்கணும் அப்படின்றதுமே, நாட்டில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருந்தது மூவியில். ஸோ ஒன்றா நின்று நம்ம தளபதியை இன்னும் நம்ம மேலே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் வந்து டேக் ஹோமாக நம்ம சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். படம் நல்லா இருந்துச்சு, செம்ம மாசாக இருந்துச்சு. எல்லா சீனுமே பயங்கர மாசாக இருந்தது. அவரோட சீன் எல்லாம் எதுவுமே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம டெமோக்ரஸிக்காக ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்த சேஞ்ச், எலெக்ஷன் முன்னாடி நம்ம எதிர்பார்த்த சேஞ்ச் ஆக்சுவலாக சேஞ்ச் நடந்துருச்சு. அந்த தான் கான்செப்டாக காட்டியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வேணும்னு. இன்னும் தளபதி படம் எப்பவுமே மாஸ் தான். எல்லார் கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலி மூவியாக இருக்குது. சூப்பராக இருந்தது. பிளாஸ்ட்டு படத்தில் எல்லாமே நல்லா இருந்தது. டான்ஸு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சூப்பராக இருக்குது. கண்டென்ட்டும் நல்லா இருக்குது. சூப்பரான படம். இல்லை போர்லாம் அடிக்கவே இல்லை. என்டர்டெயின் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. நல்லா இருந்தது. வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. சூப்பர் செஞ்சுட்டாரு. பயங்கரமாக இருந்தது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே. ரொம்ப எமோஷ்னலாக கொஞ்சம் இடத்துல கண்டென்ட் ஆச்சு. ரொம்ப அழகாக ஹார்ட்டாக டச் பண்ணுற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது படம். சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். சூப்பர் தலை. பயங்கரமா இருக்கணும். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்மையாக பண்ணிக்கிறாரு. அண்ணனே சொல்லவா வேணும், எப்போவுமே செம்மையாக பண்ணிட்டுருந்தாரு. என்ன மெசேஜ் சொல்கிறாங்க, ஒரு நாடு எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். கேர்ள்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணால் கண்டிப்பாக இன்னொரு தடவை வந்து பார்ப்பேன். சூப்பருங்க. தளபதி லாஸ்டா பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. செம்மையா இருக்கு. ஒரு படம் செம்மையா இருந்தது. செம்ம. தளபதி தான் கான்செப்ட். படமே தளபதி தான். சார் ஜனநாயகன் தான் சார் கான்செப்ட். ஜனநாயகன்றது என்னது?
மக்களுக்கு நல்லது செய்யுது. அது எப்படி பண்ணுறாருன்றது தான். அது பொலிட்டிக்கல் வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. தளபதி ஃபேனு லாஸ்ட்டாக பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது விஜய் சார். பார்த்துட்டு வெளியே வரும்போது கஷ்டமா இருக்கு எல்லாருக்குமே. ஏங்க போருன்றீங்க? படம் சூப்பராக இருக்குது, போய் பாருங்க. இட்ஸ் a big blast. சூப்பராக இருக்குது ப்ரோ படம். ரொம்ப லீக்கான படம்னு சொன்னாங்க. பகவத் கேசரிக்கு இதுக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லை. இது ஒரு சின்ன பார்ட் 10 மினிட்ஸ் தான் அதுலேருந்து எடுத்திருக்காங்க. தவிர இது ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி படம் தான். செலிப்ரேஷன் கடைசி படமாக போச்சுன்னு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு 42 செகண்ட்ஸ் ஒரு வீடியோ போட்டாங்க எல்லா படத்தோட இதையும் வச்சு. ரொம்ப அது எமோஷ்னலாக இருந்துச்சு. மறுபடியும் அவர் நடிக்க வரணுங்கிறது தான் எல்லாரோட இதுவும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. டைலாக்ஸ்லாம் எல்லாமே செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு மெசேஜ், நல்ல ஒரு அதாவது எப்படி நம்ம ஓட்டு போடணுங்கிறதுங்கிறது நம்ம இதுவோ அதை நம்ம சிந்திச்சு போடணுங்கிறத நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது தளபதி ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. அவரோட பிளாஸ்ட்டு ஃபைட்டு எல்லாம் வச்சு. மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குது படம். என்ன ப்ரோ பயங்கரமாக ஒரு படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான் ப்ரோ. காமெடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷன் மட்டும்தான். தளபதி செம்ம பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் படம் சூப்பர்லாம். நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்கு படம் பிரமாதமா இருக்கு. சேட் தட் விஜய் திருப்பி நடிக்க மாட்டான்னு சொல்றது ரொம்ப வருத்தமா இருக்கு. சூப்பராக இருக்குது. நான் செம்மையாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் மாஸ் படம். நான் மாஸ் ப்ரோ. ரெண்டாவது வாட்டிலாம் பார்க்காதீங்க ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கணும். அண்ணனுக்காக பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. விஜய் தான் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சுண்ணா. லாஸ்ட் படம் எல்லாரும் வந்து பார்க்க சொல்லுங்க. சூப்பராக இருந்துச்சுண்ணா. அண்ணனே படம் லைக் ஸ்க்ரீனில் அண்ணனை பார்க்குறதே சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய விஷயம் இன்னும் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். பட் தென் ஒன் லாஸ்ட் டைம் ஸோ செலிப்ரேட் பண்ணுவோம் ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணாமல். அவ்வளோதான் அண்ணே. அது படம் பார்க்கட்டும்ண்ணே. அது ஸ்பாயில் பண்ண வேணாண்ணே. எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறது லைக் அந்த ஸ்டார்டிங் கொஞ்சம், அப்புறம் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் வந்து கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கிரெடிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு மாதிரி டச் ஆச்சு. மிச்சப்படி படம் வந்து பாருங்கள். தேவையில்லாமல் ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். என்ஜாய் பண்ணுங்கள் படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. செம்மையாக இருந்தது. தளபதி படம்னாலே சூப்பராக தானே இருக்கும். எல்லா சீனும் பிளாஸ்ட் தான். உமன்ஸ்க்கு நல்லா சொல்லியிருக்காங்க. இல்லை போரிங்கே இல்லை. ஃபுல் எங்கேஜ் தான். லாஸ்ட் படம் அது மட்டும் தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. மற்றபடி ஓகே. செம பிளாஸ்ட். படம் சூப்பராக இருக்குது சார். விஜய் சார் நல்லா மாசாக நடிச்சிருக்காரு. சிஎம் ஆனதுக்கப்புறம் படம் இப்போ பார்க்கறதுனால ரொம்ப இதுவாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. கான்செப்ட் வந்துட்டு பாலிடிக்ஸ் பற்றி தான் இருக்குது பேஸ்டாக. நல்லா அது டீசெண்டாக எவ்வளோ டீசெண்டாக சொல்ல முடியும் அவ்வளோ டீசெண்டாக சொல்லியிருக்காங்க. போர்லாம் அடிக்கல சார். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நல்லா இருக்குது சார். பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது சார். சூப்பராக இருந்துச்சுண்ணா. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. கான்செப்ட் பொலிட்டிக்கல்ஸை பற்றியும் அப்புறம் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அந்த மாதிரி அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. குட்டாக இருந்துச்சு. அப்பெல்லாம் சுத்தமாக தெரிலண்ணா. 3 மணி நேரம் போனதே தெரில எனக்கு. நல்லா இருந்துச்சு. அவருக்காக தான். அவ்வளோதான். அது மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி ஓகே தான். மறுபடியும் 69 படம் இருக்குல்ல, திரும்ப தான் பார்த்துக்கணும். அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்து பண்ணியிருந்தாங்க. பாசிட்டிவிட்டி எல்லாமே. படம் வந்து எல்லாம் ரீமேக் அப்படின்றனால ஒரு நெகட்டிவிட்டி மாதிரி சொல்கிறாங்க. படம் வந்து ஒரு நல்ல கான்செப்டில் நல்ல பொலிட்டிக்கல் பற்றி பேசியும் சரி, உமன்ஸ் எம்பவர்மெண்ட் பற்றி பேசி சூப்பராக சொல்லியிருக்காங்க. நெகட்டிவிட்டினா ஹீரோயின் என்ட்ரி அந்த மாதிரி சின்ன லேக் மட்டும் இருக்குது. மற்றபடி இதில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். படம் சூப்பராக இருக்குங்க. எல்லா சீனுமே நல்லா இருக்கு. இந்த அரசியல் இதை பற்றி நல்லா சொல்கிறாங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா என்ஜாய்.